ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுகவாழ்வு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மருந்தன்பு வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன் என வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தற்கால சூழ்நிலைகளில் எமது உணவு வகைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் கணிசமான அளவு மாறி காணப்படுகின்றது என்பதே உண்மை. இதன் மூலமாக பல உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் என்பன நமக்கு ஏற்பட காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார் உணவு போசாக்கு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் தரண்யா கணேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆதவன் டிவி நேயர்களுக்கும் எனது இனிவான மாலை வணக்கங்கள். இப்போ நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு சரியான திருப்தியாகவும் நல்ல மகிழ்ச்சியும் தரும். ஏனென்றால் நாம் லேர்ன் பண்ணின ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நாங்கள் போஷாக்கு ஃபீல்டில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அது எங்களோட நாட்டு மக்களுக்கும் எங்களோட நாட்டை தாண்டி இருக்கிற மக்களுக்கும் அதை கொண்டு செல்றதுல பெருமையாக இருக்குது. அதுக்கு அந்த ஆதவன் டிவி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததில் நான் சரியான பெருமைப்படுறேன். நேரடியாக கேள்விகளுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உணவு மற்றும் போசாக்கு என்ற ஒரு பிரச்சனை எடுத்து பார்க்கும் பொழுது உடற்பருமன் மற்றும் உடற்பருமன் இன்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுது. ஸோ அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடலில் சரியான ஒரு பிஎம்ஐ என்றது, அதாவது உடற்திணிவு சுட்டின்றதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது. இது கூடும் பொழுது அல்லது குறையும் பொழுது உடலுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இந்த சரியான ஒரு பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அவசியம் என்னவாக காணப்படுது? முதல்ல நான் எங்களோட ஆடியன்ஸுக்கு பிஎம்ஐ பற்றி ஒரு கருத்தை சொல்கிறேன். பிஎம்ஐண்டா என்ன, அது என்னத்தை வச்சு அதனால் என்னத்தை மெஷர் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ உடற்துணிவு சட்டி பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்கிறது எங்களோட உடலில் இருக்கிற பருமன், அதாவது வெயிட் அளந்து அது கிலோகிராமில் இருக்கணும். அதை எங்களோட ஹைட்டின் வர்க்கத்தால் பிரிக்கிறது தான் உடற்துணிவு சட்டி. ஹைட்டை மீட்டருக்கு மாற்றிட்டு அதனால் வர்க்கத்தால் சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு எங்களோட உடலின் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கான்னு பார்க்குறது தான் அந்த பிஎம்ஐ. இப்போ அதுலேயே நமக்கு ஒரு ரேஞ்ச் வகுக்கிறோம். அந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம சரியான உடற்பருமன் உள்ள இருக்கிறோமா இல்லாட்டி அதை விட கூட இருக்கிறோமா குறைவு இருக்கிறோமான்றது அந்த ரேஞ்சுக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு எங்களுக்கு பிஎம்ஐ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒரு கட் ஆஃப் தந்துருக்குறாங்க. அப்புறம் ஏஷியன் கட் ஆஃப் இருக்குது. நாங்கள் ஸ்ரீலங்கன் சென்றபடியாக கூட நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஏஷியன் கட் ஆஃப். அதாவது 18.5 தொடக்கம் 22.9 கிலோகிராம் மீட்டர் -3 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம சரியான ப்ராப்பர் பிஎம்ஐயில் இருக்கிறோன்னு அர்த்தம். 18.5 விட கொஞ்சம் குறைவு இருந்தால் கொஞ்சம் அண்டர் வெயிட், அதாவது நம்மளோட உடலுக்குரிய சரியான பருமன் எங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏண்டா நம்ம நாட்டில் 2 விதமான மக்களும் இருக்கிறாங்க. உடற்திணிவு சுட்டி குறைவாகவும் இருக்கிறாங்க, ஒபேஸாகவும் இருக்கிறாங்க. அதான் ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டேன். அப்புறம் 23 தொடக்கம் 24.9 மேலே அந்த ரேஞ்சை விட கூட கொஞ்சம் தாண்டிட்டு இருந்தால் அது ஓவர் வெயிட் கேட்டகரிக்கு எடுப்போம். அதுவே 25 விட கூட போயிட்டு இருந்தா அது ஒபேஸ், அதாவது மிகவும் அதிக உடற்பருமன் எடுக்கிறோம். அதுலேயும் ப்ரீ ஒபேஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் 26 வரைக்கும் நாங்கள் ப்ரீ ஒபேஸ் கருதலாம். அதை விட கொஞ்சம் கூட்டிட்டு தாண்டா ஒபேஸ் கேட்டகரிக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இதுதான் நாங்கள் எங்களோட உடல் பருமன் சரியாக கூட இருக்கா குறைவாக இருக்கான்னு பார்க்குறதுக்குரிய சரியான இலங்கையில் பாவிக்கிற ஏஷியன் கட் ஆஃபுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ். இப்பொழுது அடுத்ததாக ஒரு முக்கியமான பிரச்சனை உடற்பருமன். இப்பொழுது இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் அதிகமான ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை உடற்பருமன். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இது சம்மந்தமாக உடற்பருமனுக்கு என்ன காரணமாக இருக்குது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவா இருக்குது? ஆமாம், இந்த காலத்தில் இப்போ உடல் பருமன் அதிக உடற்பருமன். இப்போ அதுக்கு நிறைய காரணங்கள். இப்போ நார்மலாக அவங்களோட ஜெனட்டிக் பரம்பரை ஒரு காரணமாக இருக்கலாம். அதை தவிர்த்து முக்கியமாக காரணம் உணவு பழக்க வழக்கங்களும் உடற்பயிற்சி. அதாவது உணவு பழக்க வழக்கம் இந்த காலத்தில் நம்மளோட வேலை மற்றது என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களோட உடலை சரியாக கவனிக்கிறதில்ல. வேலை ஸ்ட்ரெஸ், படிக்கிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் நிறைய பிரச்சனை. அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு ஐடியா, நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் ஒரு ஐடியா இல்லை. அப்போ அந்த ஐடியா நாம் இப்போ எங்களோட ஃபீல்டில் இருந்து எனக்கு அது கொண்டு போகணுமெண்டு நிறைய இருக்குது. ஏன்டா நிறைய அந்த உணவு இந்த எங்களுக்கு இப்போதைய காலத்தில் ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டா சரி, நம்ம நல்லது சாப்பிட்றோமா கூட சாப்பிட்றோமா அதெல்லாம் யோசிக்கிறோம். நம்ம அந்த வேலை அது எங்களோட பிழை இல்லை, ஆனால் எங்களோட வேலைன்ற போக்கு மற்ற என்ன சொல்கிறது அதை பற்றி புறப்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நான் என்ன சொல்கிறது இந்த சரியான ஒரு இதுக்கு
உணவு பழக்க வழக்கங்கள் பிரச்சனையாக இருக்குது. அதோட வந்து உடற்பயிற்சி இப்போ நார்மலாக இந்த காலத்தில் இந்த சீட்டட் பொசிஷனில் தான் எங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து கூடவே இருக்கும். அப்போ எங்களுக்கு வெளியில் பழைய காலம் மாதிரி இப்போ நிறைய இப்போ என்னென்னு சொல்கிற சேஞ்ச் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ அந்த காலத்தில் சொல்ல போனால் என்ன இருந்தாலும் அவங்க கையால் இப்போ இந்த காலத்தில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மற்றது பிளெண்டர் எல்லாம் கிரைண்டர் எல்லாம் வந்து நமக்கு அதுக்கு வந்து அந்த காலத்தில் அப்படி செஞ்ச வேலையில் இந்த காலத்தில் ஒரு என்ன சொல்ற நம்ம சொசைட்டியோ வேர்ல்டோ ஒரு இலகுவான இதுக்கு போய்கொண்டிருக்குது. அதே நாம் அந்த சொசைட்டியில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களோட உடலுக்கு ஒரு ஹாமான இன்னொரு பாதைக்கும் அது சேம் பிரச்சனையால் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி குறைவு, அப்புறம் ஜெனட்டிக்கை சொல்லலாம். அதை விட சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சொல்ல போனால் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு உள்ள ஆக்களுக்கு வந்து எப்படியும் உடல் பருமன் கூடும். அப்புறம் பாலிசிஸ்டிக் ஓவர் சிண்ட்ரோம் இருக்குது. அது மாதவிடாய் வந்து சரியான ஒரு ஒழுங்கில் வராது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் உடற்பருமன் மாற்றக்கூடியது, கொஞ்சம் கூடக்கூடியது. அதாவது எங்களோட டிசீஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கணும், அப்படி நிறைய வந்து இந்த காலத்தில் சொல்ல போகலாம் நம்மளோட உடற்பருமன் அதிகமாக உள்ளதுக்கான ஒரு காரணமாக. இப்போ உடற்பருமனுக்குரிய காரணங்கள் என்னவா இருக்குமென்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு சூழ்நிலைகளில் மக்கள் வந்து கொஞ்சம் அவசரமாக போகிறது, வேலைக்கு போகிறது, மற்றது இலகுவான முறையில் வேலைகளை செய்கிறது அதுக்கான காரணமாக இருக்குது. இப்போ உங்களோட ஒரு பரிந்துரையாக என்னவா இருக்கக்கூடுமா? இப்போ அவங்களுக்கு சரியான ஒரு போதிய அளவு உடற்பயிற்சி இல்லை, மற்றது சரியான உணவுகளை கவனிக்காமல் இருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை அவர்கள் அந்த அவசர வேலைகளில் எடுத்துக்கொள்ளலாம், மற்றது அதுக்கான உடற்பயிற்சிகள் சம்மந்தமாக அவர்கள் எவ்வாறு கவனத்தை எடுத்துக்கொள்ளலாம்? இப்போ நம்மளோட யூடியூப் தளங்கள் அந்த நிறைய வெப்சைட்டை பார்த்தா இப்போ நார்மலாகவே நீங்கள் வெயிட் லாஸ் டயட்னு அடித்தா இந்திலாவு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அப்போ நிறைய சொல்லுவாங்க இப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம்ண்டு. ஆனால் அதெல்லாம் சரி பிள்ளைன்னு சொல்லலை, சரியான விதியா. ஆனால் நமக்குண்டு இப்போ எங்களோட உடல், எங்களுக்குள்ள டிசீஸ் கண்டிஷன், அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்குண்டு ஒரு பிளான் இருக்குது. அப்போ என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பை பார்த்து செய்யலாம், இல்லை அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு டயட்டீஷியனோ நியூட்ரிஷனிஸ்டின் கைடன்ஸில் செய்யணும். அப்போ நம்ம சொல்ல போய்க்க இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ எங்களுக்கான நேரத்தை வந்து நாங்கள் தான் ஒதுக்கணும். அது வேறு யாராலையும் எப்போவுமே எங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கலாது. நாம் எங்களுக்குண்டு ஒரு ப்ராப்பராக என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ அவசரமாக சாப்பிட்டு இப்போ வேலைன்னு போகலாம். ஆனால் உங்களுக்கு பிறகு ஒரு வருத்தமோ நோயோ வந்தால் பிறகு நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கணும். அப்போ நீங்கள் வரப்போகிற ஃப்யூச்சரை யோசித்து நீங்கள் உடல் பருமன் அதிகரிக்க உங்களுக்கு சரியான ஆடையை போடலாமல் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைவாக இருக்கும். என்னடா நான் அப்படி இருக்கிறேன், அப்படி இந்த சொசைட்டியில் போகிறது, ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அதோட வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் கூட. ஏனெண்டா இப்போ உடற்பருமன் எல்லாத்துக்குமே காரணம் வந்து முக்கால்வாசி காரணம் வந்து உடற்பருமன். இப்போ நமக்கு வரப்போகிற கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு உடற்பருமன். நீங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இப்படி போய் பிஃபோர் சர்ஜரியோ நீங்கள் உங்களோட உடற்பருமனை வந்து குறைச்சிட்டு தான் வருவோம். அப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய டயட்ஸ் வந்து யூடியூப்பில் எந்த தளத்துலேயும் வரலாம். ஆனால் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸோட போய் ஒரு சரியான ஒரு டயட்டீஷியன்ட்டையோ நியூட்ரிஷனிஸ்டோ ப்ராப்பர் டயட் பிளான் ஒன்று எடுத்து, ஏன்டா அவங்களோட வயசுக்கு வயசு இருக்குது, உங்களோட ஹைட், மற்ற உங்களோட வெயிட், மற்றது உங்களோட பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட், உங்களோட டிசீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு சரியான உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் எல்லாத்தையும் ஒரு இது பற்றி தான் நாங்கள் சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்க. என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு டயட்டீஷியன்ட்ட போய் ப்ராப்பராக நீங்கள் உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா என்றதை செக் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்து உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட கன்வே பண்ணி நீங்கள் சரியான ஒரு டயட் பிளானுக்கு போகணும். அப்போ நான் அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸாக நார்மலாக இப்போ இது வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். இப்போ அது எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. ஆனால் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எனக்கு சொல்ல முடியும். அப்போ இது வந்து ஸ்டில் அது உங்களோட கண்டிஷன்ஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், உங்களோட ஹைட், வெயிட், பிஎம்ஆர் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட டயட் பிளான் மாறும், ஸ்பெசிஃபிக் போர்ஷன் சைஸ். ஆனால் ஜஸ்ட் நான் ஒரு போர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தி முறையில் உங்களுக்கு டயட் எடுக்க முடியுமென்று என்னால் சொல்ல முடியும். இந்த உடற்பருமனால் ஏற்படுற நோய்கள், அதாவது நீரிழிவு நோய் மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் வந்து இந்த உடற்பருமன் காரணமாக ஏற்படுது.
அப்போ அந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம் என்னவாக இருக்கும்? என்ன வகையான உணவுகளை அவர்கள் உட்கொள்வதனால் இந்த மாதிரியான பிரச்சனை? ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே நார்மலாக அந்த டீப் ஃப்ரைட்ஸ் மாதிரி இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்கிறது அந்த ஓவர் சுகர் அதாவது சுகர்ன்னு சொல்ல போய்க்க அந்த இந்த பலகாரங்களில் இருக்கிற சுகரோ ஐஸ்கிரீமில் உள்ள சுகரோ அது வந்து இந்த சிம்பிள் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது நிறைய சாப்பிட போய்க்க வரும். இப்போ நார்மலாக என்னென்னு சொல்கிறது, இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் டயட்னு சொல்லிட்டு பிளேன் டீக்கு வந்து டீயை போட்டு, ஏன்னா பாலில் தான் நிறைய சுகர் இருக்குது, அந்த பால் கொஞ்சம் உடம்பை கூட்டுமண்டு பால் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளேன் டீக்கு வந்து சுகரை போட்டு குடிக்கிறாங்க. நான் சொல்கிறது பெட்டர் ஆப்ஷன் வந்து ஏன்னா பால் வந்து நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. நான் அந்த பாலை டயட் பண்ணுறது நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா பாலில் வந்து இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அதுவெல்லாம் தாண்டி நமக்கு அது உடலுக்கு தேவையான கால்சியம், இதில் பெண்கள்னு சொல்லிக்க கட்டாயம் கால்சியம் தேவை தான் நம்ம உடலுக்கு. அதாவது நார்மலாக கால்சியம்னு சொல்ல போன் அதுகள் இதுகளுக்கு வந்து கால்சியம் தேவை. அப்போ நான் கால்சியம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுகர் எடுக்கும். அப்போ என்ன யூஸ் இருக்குது? நான் சொல்கிறது சுகர் இல்லாமல் நீங்கள் பாலுக்கு சும்மா ஒரு டீக்கு வந்து பாலை போட்டு குடிங்க வித்தவுட் சுகர். அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்ல நிறைய பேர் வந்து இப்போ போகிற டயட்டை வந்து ஒரு பிளான் மெத்தடில் போடுறாங்க. அப்போ தான் நம்ம டாபிக்கு வரோம். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க என்னென்ன இதால் வந்து இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வருது வந்து சொல்லி வைக்க இப்படியான உணவு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸோ இல்லாட்டி ஓவர் சுகரி ஃபுட்ஸோ அந்த மாதிரி என்னென்னு சொல்ல இப்போ டயபெட்டிக்னு சொல்ல போய்க்கு அது கிளைசிமிக் லோடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். என்ன சொல்ல இப்போ சில உணவுகள் வந்து நம்மளோட உடலில் இருக்கிற சுகரை வந்து டக்குன்னு கூட்டி குறைக்கும், சிலதுகள் வந்து கொஞ்சம் மெதுவாக கூட்டிக்கிறேன். இப்போ டக்குன்னு கூட்டி குறைக்கிறது வந்து கொஞ்சம் அது கூட, அதாவது ஒயிட் ரைஸ் எல்லாம் நான் டக்குன்னு சம்பா எல்லாம் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டி குறைக்கும். அதான் சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைபர் உள்ள ரைஸ் எடுக்கும். அதோட வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிஷ்ஷையோ வெஜிடபிள்ஸையோ நிறைய சாப்பிட்டு போகணும். அது வந்து சிம்பிள் சுகர்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக இப்போ நான் குட் ஃபேட்ஸ் பேட் ஃபேட்ஸ் அப்படி சொல்லுவேன். ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ராலை பற்றி கதைக்கு போய்க்க அது வரும். அப்போ நான் சொல்ல போய்க்கே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் அண்ட் ஆயில் வந்து நம்மளோட நிறைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் அதுகளுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா இப்போ நாங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளோட ஒரு பிளேட்டை பார்த்தா அதில் வந்து ஃபுல்லாகவே சோறு தான் இருக்கும் இல்லையா? சோறுன்ற கன்சம்ஷனோ இடியப்பமோ புட்டோ என்னென்றாலும் மாச்சத்தின் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது. அதே முக்கியமாக எடுக்க வேண்டிய வெஜிடபிள்ஸோ ப்ரோட்டீன்ஸோ அது வந்து சில நேரங்களில் இருக்கவே இருக்காது. அது ஒரு மட்டும் டீப் ஃப்ரைட் எடுக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அந்த பொரிச்ச இதுகள் அப்படி மாதிரி தான் கூட எடுப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எங்களோட டயட் மெனுவில் எங்களோட பிளானில் வந்து இந்த ரைஸுன்ற அளவு அதுவும் ரைஸ்ன்னு சொல்ல போய்க்கு இந்த காலத்தில் சம்பா இப்போ சில பேரெல்லாம் இந்த ரெட் நாடு ரைஸ் அது குத்தரிசின்னு சொல்லுவாங்க தமிழில், அதுகளெல்லாம் விரும்ப மாட்டேங்க. ஏன் பெரிய அரிசி இது என்னதுன்னு சாப்பிட்றது. ஆனால் உண்மையிலேயே அதில் இருக்கிறேன்டா அந்த காலத்தில் நம்ம சில ஊர்களில் இன்னும் அது ஒரு வழக்கமாக இருக்குது ரெட் ரைஸ். அதாவது நார்த்லேயும் இலங்கையில நார்த் சைட்லேயும் ஸ்டில் சவுத் சைட்லேயும் அந்த ரெட் ரைஸ் வந்து இன்னொரு என்ன சொல்ல அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா அந்த ரெட் நாடு ரைஸில் வந்து ஃபைபர் கொஞ்சம் கூடவே இருக்கும். அப்போ நாங்கள் ஃபைபர் சாப்பிட போய்க்க வந்து சாப்பிட்ட பிறகு நிறைய நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு சட்டைட்டி ஒன்று இருக்கும், அந்த ஃபுல்னஸ் வந்து வரும் நிறைய நேரத்துக்கு. அப்போ நம்ம சம்பா ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடிக்க வந்து ஓகே, பட் என்னென்னு சொல்கிறது இப்போ அந்த டைமுக்கு ஓரளவு ஓகே இருக்கும், டக்குன்னு ஒரு பசிக்க ஆரம்பிக்கும் ஃபைபர் இல்லாததால். அப்புறம் வந்து இந்த எங்களோட உடம்புல வந்து டயபெட்டிக் அந்த மாதிரி ஆக்களுக்கு அதில் வந்து இந்த ஒயிட் ரைஸால் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிளைசிமிக் லோடுன்னு சொல்கிற அந்த பிளட் சுகரை வந்து கூட்டி குறைக்கிற இது. அப்போ ஒயிட் ரைஸுக்கு வந்து டக்குன்னு கொஞ்சம் பிளட் சுகர் வந்து கூடி குறையிற மாதிரி இருக்கும். அது ரெட் ரைஸுக்கு வந்து அது வந்து நார்மலாக டயபெட்டிக் உள்ள ஆக்கள் என்ன நம்ம ஆக்கள் வந்து டயபெட்டிக் வந்தால் தான் ரெட் ரைஸ் சாப்பிட்றது. இது நான் நிறைய தடவை நான் ரெட் ரைஸ் இது டயபெட்டிக் ஆக்கள் தானே சாப்பிட்றது, ஏன் நாம சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் அது இல்லை ரீசன், நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும். நாங்கள் டயபெட்டிக் இருக்கோ இல்லையோ ஆனால் ஃப்யூச்சரில் டயபெட்டிக் வர விடாமல் நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடணும். அப்போ நம்ம ரெட் ரைஸ் கொஞ்சம் கூட சாப்பிடணும். ஃபைபர் வந்து எங்களுக்கு டைஜஷன் அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய இருக்குது. அதோட வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் செய்து சாப்பிடணும். இப்போ இந்த காலத்தில் வந்து வெஜிடபிள் கன்சம்ஷன் நான் பார்த்ததில்ல, சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு சரியாக பழக்கிறாங்க இல்லை, அப்புறம் வெஜிடபிள் கன்சம்ஷன்ஸ் வந்து பழக்கிறாங்க இல்லை, சோறு நிறைய சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு இன்டேக் குறைவாக இருக்குது. நம்ம இது அட்லீஸ்ட் இது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி இல்லை. நான் வந்து எல்லாம் என்னென்னு சொல்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து சரியாக பழக்க வேணும். ஓகே, நம்ம அந்த பழக்கிறதுல தான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து நல்லா இதாகிற இது வருது. அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே அவங்களோட அம்மா பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட குழந்தைகளுக்கு சரியான உணவு நல்ல இதில் கொடுக்கணும். அப்போ வெஜிடபிள்ஸ் வந்து கன்சம்ஷன் வந்து எப்போவுமே
கொஞ்சம் இங்கே கூட்ட வேணும். ஏன்னா சில குழந்தைகளுக்கெல்லாம் பாகக்காய் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கும். ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கா தெரியாது. அப்போ சில வெஜிடபிள்ஸை மட்டும்தான் அப்போ நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா அது சில வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறது இருக்குதான். இப்போ நாங்கள் கிட்னி டிசீஸ் சொல்ல போய்க்க அந்த ஹை பொட்டாசியம் ஃபுட்ஸ் சில அவாய்ட் பண்ணுவோம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் வந்து அதிகமாக வந்து நாங்கள் வெஜிடபிள் இந்த வித நோயும் இல்லாட்டி வெஜிடபிள் கன்சம்ஷன் கூடாமல் மற்ற ப்ரோட்டீன்ஸ் சொல்ல போய்க்க மீன், முட்டை, இறைச்சின்னு சொல்லி பெரும்பாலும் கோழி இறைச்சின்ற லீன் மீட்ஸ் கொஞ்சம் இது இல்லாமல் அந்த ரெட் மீட்ஸை விட நாங்கள் கூட ரெட் மீட்ஸ்ன்னு சொல்ல மட்டன் அந்த பீஃப் அதில் விட கூட கோழி இறைச்சி அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணப்பட்ட கோழி இறைச்சியும் மீன், முட்டை அதுகளை வந்து நாங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஃபுட் பிளேட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். கொஞ்சம் நார்மலாக வந்து என்ன சொல்கிறது இது ரெட் ரைஸுன்ற அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இப்போ ஸோ நம்மளோட பிளேட் மாடலுக்கு ஒரு இது சொன்னால் அதுதான் இது. அதை விட வந்து நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக வெளியில் போய் சாப்பிட்றப்ப வெளியில் போய்க்க நார்மலாக பார்க்க ஒர்க் பண்ணிக்க வெளியில் போய்க்க டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் எடுப்பாங்க கட்டாயம். டீப் ஃப்ரைடோ ஷோர்டீட்ஸோ கூல்ட்ரிங்க்ஸோ அது வந்து நான் பார்க்குற எக்ஸ்ட்ரா ஹேபிட்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஒரு என்ன சொல்கிறது நட்ஸ் எந்த வித நட்ஸாக இருக்கலாம். அப்போ கிரவுண்ட் நட்ஸாக இருக்கலாம், பீனட்ஸாக இருக்கலாம். அப்போ எல்லா வித நட்ஸாக இருக்கலாம். பட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ல போய்க்க இப்போ ஃப்ரூட்ஸ் கன்சம்ஷனும் குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃப்ரூட் கன்சம்ஷனும் வந்து நாம் வந்து கொஞ்சம் கூட்ட வேணும். அப்புறம் வந்து நிறைய வாட்டர் இன்டேக் இருக்கணும். இப்போ கொழுப்புலேயும் சொல்ல போய்க்க நல்ல கொழுப்பு கூடாத கொழுப்பு இருக்குது. அப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறப்ப இந்த டிரான்ஸ்ஃபேட் உள்ளதுகள் இந்த மார்ஜரின் அந்த மாதிரி போகாமல் இந்த இது கிரவுண்ட் நட்ஸ் இருக்குது தானே, கச்சான், அவகேடோ அந்த மாதிரியான நல்ல ஃபேட்ஸ் உள்ள இது ஆலிவ் ஆயில் அதை வந்து கூட யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒரு நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பட் ஸ்டில் இது வந்து டிஃபர் பண்ணும் உங்களோட கண்டிஷன்ஸுக்கும் உங்களோட இண்டிவிஜுவல் மீலுக்கு வந்து எப்படியும் இந்த போர்ஷன் சைஸ் வந்து டிஃபர் பண்ணும். அதாவது உடற்பருமன் காரணமாக அதிகரிக்கிறதால கொலஸ்ட்ரால் வந்து வருது. இதில் வந்து கொழுப்பு உணவுகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அதால் வந்து இந்த நோய்கள் வருது. எந்த மாதிரியான கொழுப்புகள் வந்து உடலுக்கு கொலஸ்ட்ரால் நோய்களை ஏற்படுத்து, அந்த மாதிரியான கொழுப்புகள் இருக்கிற உணவு வகைகள் என்னென்ன? கொலஸ்ட்ரால் வந்து மற்ற இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். இப்போ உடல் பருமன் அதிகரிக்கிறதா மட்டும் இல்லை, இப்போ இலங்கையில் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நார்மலாக ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் உள்ள ஆக்களுக்கே இருக்கும். ஆனால் நம்ம செக் பண்ணுறதில்ல. கொலஸ்ட்ராலில் ஃபேட்டி லிவரும் நம்ம போய் செக் பண்ணால் சம்டைம்ஸ் நமக்கே இருக்கிறவ அது உடல் பருமன் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நார்மலான ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மெலிசாக இருக்கிறது அவங்களோட உணவு பழக்கவழக்கம் என்னத்தாலேயோ கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால்னு சொல்ல போய்க்க அதில் வந்து நாங்கள் குட் ஃபேட்ஸ் பேட் உங்களோட உடலில் வந்து HDL, LDL, VLDL நிறைய டைப் அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது தானே. ஸோ அதை வந்து நாங்கள் வெளி உணவால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். இப்போ நார்மலாக எங்களோட HDL வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கூட்டுறதுக்கு வந்து நல்ல கொழுப்பு உள்ள இதை வந்து எடுக்கணும் உணவுகளை. நல்ல கொழுப்புள்ள உணவுகள்னு சொல்ல போய்க்க அவகேடோ அதாவது ஆனக்கொய்யா மாதிரி, மற்றது ஒலிவ் ஆயில், மற்ற கச்சான் வகைகள் பீனட்டோ ஆமண்டோ, மற்றது நார்மல் கச்சானோ வால்நட்ஸோ என்னவா இருக்கட்டும். மற்றது வந்து ஃபிஷ்ஷுன்னு சொல்ல போய்க்க அந்த சமன், மற்றது டியூனா ஃபிஷ் அந்த மாதிரியான ஃபிஷ் அந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி இருக்குது. மற்ற சில நேரங்களில் சியா சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா அந்த சீட் வகைகள்னு இருக்குது. ஸோ அதுகளில் வந்து நல்ல வகையான கொழுப்பு. இப்போ நார்மலாக இப்போ கோகனட்டுன்னு சொல்லுவோம். இலங்கையில் நிறைய கோக்கரைனா இலங்கையில் கண்டபடி கோகனட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து வில்லேஜ் சைடில் பார்க்க போனால் அந்த கோகனட் கன்சப்ஷன் வந்து கூடவே இருக்கும். ஆனால் அதில் உள்ள ஃபேட் வந்து கூடான்னு சொல்கிறதும் இல்லை. ஆனால் வந்து எப்பவும் அந்த கோகனட் கன்சம்ஷன் வந்து அதிக அளவில் உட்கொள்ளாமல் ஒரு லிமிட்டடோடு இருக்கணும். ஏனெண்டா இப்போ நார்மலாக ஒரு 5 பேர் உள்ள எங்கள் டயட்ரி கைட்லைன்ஸில் இருக்கிற 5 பேர் உள்ள குடும்பத்தில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கோகனட் தான் பெர் டேக்கே யூஸ் பண்ணலாமே. அப்போ கோகனட் ஓகே, இது கோகனட்டெல்லாம் நான் அவாய்ட் பண்ணலாம் சொல்கிறேன் இல்லை, இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அது ஓகே. பட் ஆனால் வந்து அதோட கன்சம்ஷனை வந்து குறைவாக எடுக்கணும். இப்போ மில்க்னா நீங்கள் மில்க்லேயும் சேச்சுரேட்டட் படுத்துருக்கு, ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு சர்விங் ஒரு கிளாஸ் பெர் டே வந்து அதுவும் கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். அதோட பேட் ஃபேட்ஸ்ன்னு சொல்ல போய்க்கு அந்த என்னென்னு சொல்கிறது அந்த மார்ஜரின்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மார்ஜரின்களில் வர மாதிரி, மற்றது டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸில், மற்ற சொசேஜஸ் மாதிரி அந்த ப்ரொசஸ்ட் மீட்ஸில் அந்த மாதிரி வந்து அதில் நிறைய பேட் ஃபேட்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து உங்களோட உடம்புல இருக்கிற VLDL அந்த LDL அந்த மாதிரியான பேட்
அந்த கொழுப்பை வந்து அது வந்து கூட்டலாம். அப்போ கோகோனட் ஆயிலே வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணிக்க இது வந்து பிரச்சனை வரும். பட் ஆயில் கன்சம்ஷனில் இன்னொரு பிரச்சனை நான் சொல்ல போகிறேன். இப்போ எந்த ஆயிலை எந்த தேவைக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கு. நீங்கள் அப்படி டீப் ஃப்ரை பண்ணணுமெண்டா என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில் அந்த அதுக்கு நல்லது. அது மாதிரி இப்போ நீங்கள் நார்மலாக அந்த ஒம்லெட்டோ இந்த சும்மா ஷலோ ஃப்ரைங் மாதிரி இருக்குது தானே, ஜஸ்ட் ஒரு இதில் போட்டுட்டு கடாயில் போட்டுட்டு சும்மா இது பண்ணி ஷலோ ஃப்ரைங் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நாங்கள் நார்மலாக ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சலாட்ஸுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்டு மயோனைஸ் மாதிரி போட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ட்ராப்ஸ் மாதிரி விட்டுட்டு இல்லாட்டி அதுக்கு வேணும்னா யோகட் மாதிரி நான் போட்டுட்டு அப்படி அந்த ஒலிவ் ஆயிலுடைய கன்சப்ஷன் அதுக்காக இருக்கும். நார்மலாக நீங்கள் இப்போ ஓட்ஸ் ஆம்லெட் மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தானே, அப்போ அதுகளுக்கு வந்து நீங்கள் ஒலிவ் ஆயில் அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ரைங் அப்போ அந்த மாதிரி அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து இன்னொன்று நான் மென்ஷன் பண்ண வந்துட்டு நீங்கள் போர்டிங்கில் உள்ள ஆக்கள் வந்து நீங்கள் அந்த கடலை கவுப்பி அந்த மாதிரி ஃபுட்ஸையும் வந்து எடுக்கலாம். ஏன்னா அது வந்து பெரிய கஷ்டமே இல்லை. முதல் நாள் ஊற வச்சுட்டு காலையில் ஜஸ்ட் ஒரு இதை பாயில் பண்ணத்தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகளையும் வந்து நீங்கள் நிறைய எடுக்கலாம் போர்டிங்கில் உள்ள. எண்ணெய்கள் பயன்பாட்டின் போது எல்டிஎல், அதாவது எங்களுக்கு உடலுக்கு தேவையற்ற கொழுப்புகள் வந்து அதிகமாக உள்ளெடுக்கிறோம். இந்த எண்ணெய்களை நாங்கள் வந்து பயன்படுத்தக்குள்ளே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாற்று எண்ணெய்களை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி. இந்த மாற்று எண்ணெய்களை பயன்படுத்தக்குள்ள அதனுடைய ஒரு கூடியளவு நுகர்வானது ஒரு வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துமா? எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பழமொழி வச்சிருந்தோம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. எதையும் நாம் அளவோடு தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டீஷியன்ட்ட போய் நீங்கள் எந்த உணவு வந்து எந்த அளவில் எடுக்கணுமெண்டு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய இது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ ஆயில்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நாம் எடுக்கக்கூடிய ரைஸாக இருக்கட்டும், நாம் எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன். இப்போ சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஜிம்முக்கு போகிற ப்ரோட்டீன்ஸை பற்றி சொல்லணும். ஜிம்முக்கு போகிற ஆக்கள் வந்து சில நேரங்களில் வந்து அவங்க அந்த வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது தானே, அது வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க. அதுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஏன்னா நான் என்கிட்ட வர பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன், ஜிம்முக்கு போயிட்டு அந்த அது ஒரு ஸ்கூப்லேயே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி போய்க்க ஃப்யூச்சரில் வந்து நம்ம கிட்னிக்கு அது என்னென்னா ப்ரோட்டீன் வந்து கூட இன்டேக் பண்ணிக்க நம்ம கிட்னிக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ எதுவும் வந்து அளவை விட கூட போச்சுன்னா அது பிரச்சனை. அதான் நான் இப்போ சொன்னது வந்து பொதுவான ஒரு கைட்லைன்ஸ். நீங்கள் இண்டிவிஜுவல் கைட்லைன் எடுக்கணுமெண்டா நீங்கள் ப்ராப்பராக ஒரு டயட்டீஷியன் போய் உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் பிடிச்சி தான் அந்த அளவு வந்து அவங்கள்ட்ட தான் சரியாக எடுக்கலாம். தற்கால சூழ்நிலைகளை எடுத்தால் ஒரு தொழில்நுட்ப மயமாகி கொண்டு வருகின்றது. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோனையோ அல்லது ஒரு கணனி முன்பாக இருந்து பல வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்போ சிறுவர்கள் கூட அதற்குள் மூழ்கியவர் இருக்கின்றார்கள். அப்படியானவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. அந்த உணவு வேளைகளில் ஏற்படுற பாதிப்புகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இப்போ சில நேரங்களில் நாங்கள் சாப்பிட்றதையே மறந்துடுறோம். சில சாப்பிட்றத மறந்துட்டு ஐயோண்டிக்கு சாப்பிட்டு இல்லைன்னுட்டு வேறு ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டிலோ ஷார்ட் ஈட்ஸோ என்னவோ தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு கட்டாயம் டைம் இருக்குன்னு சிப்ஸோ என்னவோ சாப்பிடுவாங்க. அது ஒரு உணவு ஒரு பிள்ளையான ஒரு உணவு பழக்க வழக்கத்துக்கு மாற்றி விடுகிறது. அதுதான் இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், இப்போ நாங்கள் சில நேரங்களில் அந்த எனக்கு இன்றைக்கி சமைக்க டைமில் வேலைக்கு போகணுமெண்டு போயிடுவாங்க. ஆனால் அதே டைம் வந்து அதை வந்து அப்படியே டோட்டலாக அன்ஹெல்தி ஃபுட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு திடீரென்னு நிறைய நின்று சாப்பிடாமல் இருந்துட்டு பசிக்குதுன்னு போயிட்டு ஒரு பல்காக ஒரு சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. ஒரு பிரியாணியோ என்னவோ அப்படி சாப்பிடுவாங்க. பிரியாணிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரைஸ் அண்ட் ஆயில் அண்ட் அந்த மாதிரியான இது அன்றைக்கி கூட இருக்குது. ஸோ அப்படியான நான் பார்த்துட்டு நிறைய சாப்பிடாட்டு சரியாக கஷ்டப்பட்டேன் கழிச்சிட்டேன் நான் போயிட்டு ஒரு பல்காக ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றத பார்த்துக்கொள்றேன். இப்போ நான் வந்து சில நேரங்களில் வந்து நிறைய நேரம் சாப்பிடாமல் இருக்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா எங்களோட இதில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இருக்குது. அதாவது எங்களோட 12 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் சாப்பிடாமல் இருக்க உடம்புல உள்ள அந்த கொழுப்பு வந்து யூஸ் ஆகும் எனர்ஜிக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சில பேர் 16 மணித்தியாலம் செய்வாங்க. ஆனால் நான் 16 மணித்தியாலத்தோட மேக்ஸிமம் 14 என்ற கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருந்தானே ஃபியூச்சரில். ஸோ நான் மேக்ஸிமம் 14 அது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. அது வந்து இப்போ நார்மலாக அதை நாங்கள் அது பார்த்து தான் சொல்லணும் யாராக இருக்கிற சூட்டபிள். அப்போ அது இருக்குதான் நிறைய இடம் சாப்பிடாமல் இருக்கிறதால கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஃபேட் பேர்ன் ஆகும். அந்த மாதிரி இதுகள் இருக்குது. ஆனால் வந்து சில நேரங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு நான் பார்த்துருக்கேன் சில பேர் சாப்பிடாமல் இருந்துட்டு பசிக்குதுன்ட்டு நிறைய பல்காக சாப்பிட்றாங்க. அதுவும் சில நேரம் என்ன சொல்ல பல்காக சாப்பிடக்க அது என்ன சொல்ல அது அன்ஹெல்தி ஃபுட்டு தான் கூட சாய்ஸ் பண்ணுறாங்க. சுவைக்காக மற்றது இன்னும் 2 முக்கியமான நான் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். என்னென்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப்.
அது வந்து கட்டாயம் ஒபேசிட்டிக்கு கட்டாயம் ஒரு காரணம். நாங்கள் இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தான் இந்த காலத்தில் சொல்ல போனால் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கூட கூட என்ன சொல்கிறது, எங்களோட ஒபேசிட்டி வந்து அவங்களோட உள்ளே இருக்கிற கோர்ட்டிசோல் அண்ட் ஹோமான் அந்த ஹோமோனல் சேஞ்சஸால் வந்து வயத்தில் வந்து ஒரு கொழுப்பு வந்து வைக்கும். மற்றது எங்களோட கட்டாயம் 7.5 மணித்தியாலும் தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்லீப் எடுக்கணும், தூங்க வேணும். ஏன்னா எங்களோட உடம்பு வந்து ரெஸ்ட்டுக்கு விடணும். ஸோ அதெல்லாம் எல்லாம் போய்க்க வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, இது ஒரு ஒபேசிட்டி வர பார்க்கும். அதோட ஆல்கஹால் கன்சம்ஷன் அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா ஆல்கஹால்ஸ்லேயும் கலரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது கூட நம்மளோட வெயிட் கெயினுக்கு இந்த நான் முதலில் குறிப்பிடாத இப்போ குறிப்பிட்ற காரணம் வந்து 3 என்ன சொல்கிற அன்னோன் ஃபேக்டர்ஸ் மாதிரி. இதை நாங்கள் ஸ்லீப்பு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பெரிய பிரச்சனையாக அடுக்கிறே இல்லை. ஆனால் இது மற்றது வந்து எக்ஸசைஸ் குறைவு. எக்ஸசைஸ் அது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் எங்கிட்ட எப்போவும் உங்களுக்கான ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸையோ 1 ஹவரையோ நீங்கள் அலோகேட் பண்ணி நீங்கள் வாக்கிங்கோ இல்லாட்டி நீங்கள் வேலை முடிச்சு போய்க்க கட்டாயம் நீங்கள் ட்ரை ஷோவிலையோ காலையிலையோ பஸ்ஸுலையோ போகணுமெண்டு இல்லை. கொஞ்சம் வேலை இறங்கி கொஞ்சம் நடந்து போங்க. அது ஒரு எக்ஸசைஸ். உங்களுக்கு டைம் இல்லாட்டி நான் உங்களுக்கு தர்ற ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா நாம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி வந்து எப்பவும் ஆக்டிவாக இருக்கும். சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டிருந்தோம். உடற்பருமன் மற்றும் அதற்கான காரணங்கள் அவற்றை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கலந்துரையாடி கொண்டிருந்தோம். இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து பல தகவல்களை தந்த ஊட்டச்சத்து நிபுணர் தரண்யா கணேந்திரன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஆதவன் நேயர்களுக்கு நன்றி.